நடிகர் விஷால் நடிகரா இருக்கும்போது ஃப்ரீயா இருந்தாரு. ஆனா நடிகர் சங்கத்துக்குள்ளார வரும்போது ஏகப்பட்ட டென்ஷன். நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகர் சங்கத்துக்குள்ளார அவர் பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதையும் தாண்டி தன்னோட தேவி அறக்கட்டளை மூலமா பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இப்போ வலிய போயிட்டு ஒரு உதவி செஞ்சிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில நடந்த ஒரு பார்ட்டியில கலந்துகிட்ட கார் ரேசர் விகாஸ் ஆனந்த் அப்படிங்கிறவரு அவரோட காஸ்ட்லியான காரை ஓட்டிட்டு போயிட்டு 13 ஆட்டோ மேல ஏத்திருக்காரு. அந்த நேரம் ஆட்டோக்குள்ளார தூங்கிட்டு இருந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மேலயும் ஏத்திருக்காரு. இதுல பல ஆட்டோ டிரைவர்ஸ் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல ஆறுமுகம் அப்படிங்கிற ஆட்டோ டிரைவர் அதிகமான காயங்களோட மருத்துவமனையில சேர்க்கப்பட்டாரு. ஆனா அவரும் சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படின்னாலும் உயிரிழந்த ஆட்டோ டிரைவருக்கு மனிஷா அப்படிங்கிற 7 வயசு குழந்தை இருக்கு. அந்த 7 வயசு குழந்தை இப்ப அனாதையாக்கப்பட்டுருச்சு. சோ குழந்தையோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் நடிகருமான நம்ம விஷால் ஏத்துட்டு இருக்காராம். நியாயப்படி இந்த குடும்பத்துக்கு அந்த கார் ரேசர் தான் ஏதாச்சும் பார்த்து பண்ணணும். ஆனாலும் நல்ல மனசு கொண்ட நம்ம விஷால் குழந்தையுடைய படிப்பு செலவு, அதனோட எதிர்காலம் இதெல்லாத்தையுமே மனசுல வச்சு தன்னோட தேவி அறக்கட்டளையில இருந்து பணம் எடுத்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சினிமா செலிபிரிட்டிஸ் பல பேரு சினிமால மட்டும் ஹீரோவா இல்லாம இந்த மாதிரி செயல்கள் மூலமா நிஜ லைஃப்லயும் ஹீரோவா தான் இருக்காங்க.